டாக்டர், என் பக்கத்து வீட்டில் இருக்க ஸ்கூல் போகிற பையனுக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. இது எதனால் வரும்? முதல்ல அந்த பையன் யூரினை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறானான்னு கேட்டு சொல்லுங்க. யூரினை ஹோல்ட் பண்ணாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் வருமா? யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, நிறைய ப்ராப்ளம் வரும். என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஏன் யூரினை ஹோல்ட் பண்ணுறாங்க, அடக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம் முதல்ல காமனாக நம்ம பார்க்கலாம். ஒன்று ப்ரைவசி. அதாவது பாத்ரூமில் சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் லேட்ச் சரியாக இருக்காது, இல்லைன்னா ஓப்பனில் போக சொன்னாங்கன்னா சில குழந்தைங்க அதை கூச்சப்பட்டுட்டு போகாத அடக்கி வச்சுப்பாங்க. 2வது கிளென்லினஸ். பாத்ரூம் க்ளீனாக இல்லைன்னா சில குழந்தைங்க போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. 3வது பயம். டீச்சர் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ, அப்படி இல்லைன்னா டீச்சர் பர்மிஷன் கேட்கும்போது பெல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னாலோ அந்த குழந்தைங்க அது வரைக்கும் அடக்கி வச்சுப்பாங்க. அப்படி யூரினை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணும்போது 3 விதமான பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் லேசி பிளாடர் சிண்ட்ரோம். அதாவது கான்ஸ்டன்டா பிளாடர் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் அந்த சென்சேஷன் இல்லாத போயிடும். அப்ப என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு எதர் லீக் ஆக ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட் எம்ப்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2வது முக்கியமான பிரச்சனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணும்போது பாக்டீரியல் ஓவர் க்ரோத் ஆச்சுன்னா அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். 3வது யூரினை ஹோல்ட் பண்ணும்போது பெல்விக் மசில்ஸ் குழந்தைங்களுக்கு டைட் ஆகும். ஸோ சப்கான்ஷியஸா என்ன ஆகும் அப்படின்னா மோஷனும் ஹோல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய ப்ராப்ளமும் வரும். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பிரேக் அப்பவும் யூரின் பாஸ் பண்ண சொல்லலாம். சென்சேஷன் வரலைன்னா கூட பிரேக் அப்போ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது, ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 2வது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி பாத்ரூம் கிளீனா இல்லைன்னா அதை கிளீனா வச்சுக்க சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கிளீன்லினஸ் பார்க்குற குழந்தைங்க ஹோல்ட் பண்ணாத யூஸ் பண்ணுவாங்க. 3வது பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி நிறைய குடிச்சாதான் யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கு, ஸோ தண்ணி குடிக்க கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு தப்பான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா தண்ணி கம்மியாக குடிக்கும் போது யூரின் கான்சன்ட்ரேட்டடா போகும், குழந்தைங்களுக்கு இரிட்டேஷன் வரும். அதே மாதிரி போக போக கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களை நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. எவ்ரி பிரேக் அப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.